Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை மாநகராட்சி 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் கண்டன பேரணி நடத்தி வருகின்றனர். சென்னை மாநகராட்சியில் உள்ள ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் தனியார் நிறுவனத்தின் வாயிலாக கடந்த ஜூலை 16ஆம் தேதி முதல் திடக்கழிவு மேலாண்மை மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பணி நிரந்தரம், தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை பார்க்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் சென்னை எழும்பூரில் பேரணி நடத்தி வருகின்றனர். இந்த கண்டன பேரணியில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய தூய்மை பணியாளர்கள் அரசு தங்களை ஏமாற்றி விட்டதாக குற்றம் சாட்டினர். சென்னை மாநகராட்சி 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் கண்டன பேரணி நடத்தி வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சியில் உள்ள ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் தனியார் நிறுவனத்தின் வாயிலாக கடந்த ஜூலை 16ஆம் தேதி முதல் திடக்கழிவு மேலாண்மை மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பணி நிரந்தரம், தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை பார்க்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் சென்னை எழும்பூரில் பேரணி நடத்தி வருகின்றனர். இந்த கண்டன பேரணியில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய தூய்மை பணியாளர்கள் அரசு தங்களை ஏமாற்றிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினர். செங்கோடி இயக்கமோ பெரியாரையும் அம்பேத்கரையும் உற்ற நண்பர்களாக கருதுது. அப்ப பெரியார் சொன்னபடி தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியர்கள் ஆக்கணும். அரசாணை 62 படி தமிழ்நாடு முழுவதும் குறைந்தபட்ச சம்பளம் தரணும், பணி நிரந்தரம் செய்யணும். எல்லாத்தையும் விட அவருடைய கௌரவம் ரொம்ப முக்கியம். எவ்வளோ விரைவில் முடியுமோ அவ்வளோ விரைவில் தூய்மை பணிகளை, அனைத்து விதமான தூய்மை பணிகளை, குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட தூய்மை பணிகளை இயந்திரமயமாக்கணும். அப்போ இந்த சமூகத்தின் கடைக்கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை இந்த சமூகத்தில் அனைவருக்கும் சமமான ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் மயம் வேண்டாம், ஒப்பந்த மயம் வேண்டாம், குறிப்பாக ராம்கியிடம் மாநகராட்சி ஊழியர்களை ஒப்படைப்பது வேண்டாம் என்று வலியுறுத்தி இன்றைய பேரணி நடக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய, குரலற்றவர்களுடைய இந்த குரல் தமிழ்நாட்டு அரசினுடைய இதுவரை கேளாமல் இருக்கிற செவிகளுக்கு இந்த பேரணியின் வாயிலாக கேட்கும் என்று நம்புகிறோம்.